பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நர்பாக்கியம் நிறைந்த ஹஜ்ஜுடைய மாதங்களிலே தொடர்ச்சியாக துல்காதா மாதத்தின் சிறப்புகள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடுகள், பல்வேறு கட்டங்களிலே செய்த உம்ராக்கள் அனைத்துமே துல்காதா மாதத்திலே செய்திருக்கின்றார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்த்து வருகின்றோம். ஹாஜிகள் அணியக்கூடிய எஹராம் என்னும் உடை, ஹாஜிகள் சொல்லக்கூடிய ஓதக்கூடிய தல்பியா ஆகிய காரியங்கள் சிறப்பு குறித்த ஹதீஸுகள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள், கஸ்தூரி கலந்த நறுமணத்தை நபி அவர்களுக்கு அவர்கள் எஹராம் ஆடை அணிவதற்கு முன்பாக பூசி விடுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கின்றார்கள். ஒருவர் எஹராம் கட்டும் முன் நறுமணம் பூசிக்கொள்ளலாம், எஹராம் கட்டிய பின் அதன் அடையாளம் வெளியே தெரியலாம் என்பதை மேலே உள்ள நபிமொழி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், எஹராம் கட்டும்போது நபி அவர்கள் தனது தலைமுடியில் புழுதி படராமல் இருக்க, பேன் பூச்சி வராமல் இருக்க நறுமண பொடிகளை பூசிக்கொள்வார்கள். பிறகு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இறைவா, உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், உனக்கு நிகர் எதுவும் இல்லை, உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், நிச்சயமாக புகழ் அனைத்தும் அருள்கள் அனைத்தும் உனக்கே சொந்தம், ஆட்சியும் உனக்கே சொந்தம், உனக்கு நிகர் எதுவுமே இல்லை என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கலிமாவை விட கூடுதலாக எதையும் சொல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒட்டகத்தில் ஏறுவதற்காக நபி அவர்கள் அதன் ஏறும் இடத்தில் தனது காலை புகுத்தி அவர்களின் ஒட்டகம் புறப்படுவதற்கு எழுந்து நின்றுவிட்டால் துல் ஹுலைஃபாவுடைய பள்ளிவாசல் இருந்து தல்பியா சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். நன்கு சப்தமிட்டு தல்பியா சொல்பவர்களாக நபி அவர்களோடு நாங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு சென்றோம் என்று அபூ சயீத் அல் குத்ரி என்ற நபி தோழர் அறிவிக்கின்றார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நபி தோழருக்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன். நிச்சயமாக அவர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து தங்களின் குரலை உயர்த்தி தல்பியா சொல்லி கொண்டு வந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். எஹராம் கட்டுவதற்காக தையல் உள்ள ஆடையை விட்டும் தனித்து விட்ட நபி அவர்கள் குளித்து கொண்டார்கள். அதாவது எஹராம் கட்டுவதற்காக குளித்த நபி அவர்கள் வழமை போல் அணியும் ஆடையை களைந்துவிட்டு அணியாமல் எஹராம் என்ற ஆடையை அணிந்து கொண்டார்கள் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற நபி தோழர் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய தோழர்கள் தல்பியாவை சப்தமிட்டு ஓடுவதற்கு நான் உத்தரவிட வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தல்பியா சொல்லுவதை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லக்கூடிய அந்த தல்பியாவை ஹாஜிமார்கள் உயர்வான குரலிலே வேகமாக சப்தமிட்டு ஓத வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய தோழர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கூறினார்கள் என்பதாக ஹல்லத் இப்னு சாயிபன் அபிஹி என்ற நபி தோழர் அறிவிக்கின்றார்கள். எந்த ஒரு முஸ்லிமும் அவர் தல்பியா சொல்லும்போது அவருக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உள்ள கல் அல்லது மரம் அல்லது இலைகள் அவரோடு சேர்ந்து தல்பியா சொல்லாமல் இருந்ததில்லை. இது இந்த பகுதியிலும் பூமி முடியும் வரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதாவது கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரையில் உள்ள அனைத்தும் மரங்கள் கல்கள் எல்லாம் மனிதர்கள் தல்பியா சொல்லும்போது அவர்களோடு சேர்ந்து சொல்லுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை திருமதி இப்னு மாஜா போன்ற புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸை சஹல் இப்னு சஅத் என்ற நபி தோழர் அறிவிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.